Andariki Namaskaram, Vanakkam and welcome back to yet another episode of Two States Junction. If you are watching me for the first time, I do a lot of videos on lifestyle, home needs, home construction patti recent lots and lots of videos have already put and it's coming up also self-care finance pathina a lot of information and என்னோட playlist பாருங்க. If in case you are connected with the playlist உங்களுக்கு இந்த contents எல்லாம் useful தெரிஞ்சிச்சுன்னா do subscribe to the channel. வெல் நம்ம சேனல் வந்து புது பொலிவுடன் அப்படின்ற மாதிரி இந்த 2022 வந்து ஆஃப்டர் த கிவ் அவே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த இயரில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ரொம்ப வந்து கண்டென்ட் மேலே கண்டென்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஃபினான்ஸ் டாபிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வருஷத்தோடைய முதல் வீடியோவாக இருக்க போது. ஹோப் திஸ் வீடியோ வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் டு யூ. So once again I wanted to thank all the new subscribers for உங்கள் ஃப்ரெண்டுக்காகவோ இல்லை எனக்காகவோ நம்ம சேனலுக்காகவோ கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹோப்பிங் பெட்டர் க்ரோத் திஸ் இயர். ஸோ வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு. அதாவது என்னென்னா நம்ம ஒரு தேவையில்லாததை வந்து வரி பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே நம்மள்கிட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோன்றது வந்து டே பை டே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போமே தவிர அதை பெட்டர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு மறந்துடுறோம் ஆர் ப்ராப்பர் பிளானிங் பண்ண மறந்துடுறோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். நம்ம வந்து எப்போவுமே நினச்சிப்போம் ஓகே நம்ம இருந்த மாதிரி நம்ம குழந்தை இருக்கக்கூடாது, நம்ம பெட்டராக இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷன் வந்து நம்மளை விட பெட்டராக நம்ம பிள்ளை இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஜென்ரேஷன் அகைன் வந்து நம்ம குழந்தை நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும், நம்ம நிறையா சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருப்போம். பட் நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்றத விட அதை வந்து பிளான் பண்ணி கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டாகவே நம்மளும் வந்து ஒரு லெவல் ஹையராக போக முடியும். நம்மளுக்கும் இந்த ஓகே ஸ்ட்ரெஸ் லெவலாக கம்மியாகி ஓகே வி ஆர் ஆல்சோ டூயிங் சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற தாட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ பிளானிங் அண்ட் பெட்டர் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சேவிங்ஸ் பிளான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அது வந்து ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன். அண்ட் இப்போ தான் நீங்கள் சேவிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ரேஞ்சில் இருந்தாலும் வந்து சேவிங்கோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறதுக்கும் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குமான சேவிங்ஸ் பிளான்ஸ் தான் இது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் உங்களுக்கு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியே லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருந்து அதை கிளாரிஃபை பண்ணினது அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸே பண்ணல அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். I will give you all and lots of information in this video. So let's get started. ஸோ தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த சேவிங் ஸ்கீம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. இட் இஸ் நன் அதர் தேன் சுகன்ய சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் அண்ட் ஆர் அதோட ஸ்கீம். அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 2015லேருந்தே வந்து இது ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் என்னென்னா வந்து நம்ம ஆக்சுவலி கேர்ள் சைல்டு 10 years ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள் சைல்ட்ஸ். ஸோ இப்போ என்னோடலாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஆல்ரெடி 3 years ஆயிடுச்சு. 3 yearsல தான் நான் ஆக்சுவலி வந்து இந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். அண்ட் ஐ ரியலி ரிக்ரெட் தட். ஸோ அந்த மாதிரி யாரும் ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மேக் மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் பண்ணுறீங்களோ அது அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 years பேக் வென் மை பேபி வாஸ் பார்ன் நான் அப்போவே போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் வெரி ஹை, லைக் 9.1. நீங்கள் எவ்வளோ போட்டு ஓகே அப்போ வந்து என்கிட்ட சேவிங்ஸ் இல்லை ஒரு என்னால் வந்து பண்ணவே முடியாது அப்படின்றத வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக விட்டேன். பட் ஈவன் a 500 rupees or 1000 rupees into that account would have made a பிக்கர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே. பட் நான் அதை பண்ணலை, அப்படியே லெத்தாஜிக்காக ஃப்ரீயாக விட்டாச்சு. அண்ட் இப்போ 3 yearsக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் அண்ட் அதர் ஸ்டப்ஸ்லாம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் திஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் கீப் ரிவைசிங். எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அவுட் ஆஃப் ஆல் த சேவிங் ஸ்கீம் ஸ்பெஷலி ஃபார் தி கேர்ள் சைல்டு இந்த சேவிங் ஸ்கீம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. குழந்தை வந்து பொன் குழந்தையாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அது வந்து ரிஸ்க் இல்லாமல் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் 0.1 ஆர் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த SSY ஸ்கீம் தான். ஸோ வித் நோ அதர் டவுட் இதுதான் வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அண்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்கள் முதல்ல வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைக்கு இந்த ஸ்கீம் ஆரம்பிங்க.
ஸ்கீமோட பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னா அப்படின்னா வந்து இது கேர்ள் சைல்டுக்கான ஸ்கீம் தான் இந்த SSY ஸ்கீமு. கேர்ள் சைல்டு அண்டர் 10 இயர்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். உங்களோட பொன் குழந்தை வந்து 10 இயர்ஸ்க்கு அண்டராக இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா வந்து இது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உருவான ஸ்கீம். பட் தேர் இஸ் ஆல்சோ அதர் பேங்க்ஸ் லைக் SBI or HDFC அதர் பேங்க்ஸ் ஆல்சோ டூ திஸ். நீங்கள் எங்கே வேணுமோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதனால் இதோட டென்யூர் எப்படி அப்படின்னா நீங்கள் 15 இயர்ஸ் நீங்கள் எப்போ வந்து பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 15 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். அண்ட் 21st இயர் தான் அதோட மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியணும் அப்படின்னா எவ்வளோ வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். இது வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது எனக்கு. நான் வந்து அந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கன்ஃபியூஷன், இது வந்து 1 டைம் பேமெண்ட் தானா இல்லைனா வந்து மல்டிபிள் டைம்ஸ் பே பண்ணலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. 1,50,000 வரைக்கும் வந்து ஹையர் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 500, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 1,50,000. ஸோ அதுலேருந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் கூட நீங்கள் பே பண்ணலாம். இப்போ நான் ஒரு 50,000 பே பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் மந்த் 2 months கழிச்சு எனக்கு ஒரு 20,000 எக்ஸஸாக எனக்கு ஹேண்டில் இருக்குது, நான் பே பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இயர் அண்ட் இயர் வந்து இதே அமௌண்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே அமௌண்ட் தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் அந்த SSY அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போடலாம். அது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் ஆக்சுவலி. 1,50,000 மேலேயும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதோட டார்கெட் வந்து 1,50,000 தான். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க, ஹோம் லோன் எப்படி 10 இயர்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும், இல்லை ஹோம் லோன் கேல்குலேட்டர் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ வில் புட் சம்வேர் in the top and also in the description box. Do check out a very useful content. அது நீங்கள் வந்து ஹோம் லோனை வந்து சீக்கிரமாக அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேல்குலேட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ நீட் தட் கேல்குலேட்டர் டூ பிங் மீ, நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே மெயில் பண்ணுவேன். அதை அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகே எனக்கு இந்த ஸ்கீம் பற்றிலாம் தெரியும் பட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்றதும் வந்து நம்ம டிலே ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் SSAன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு உங்களுடைய அவங்க குழந்தையோட பேர், குழந்தையோட கார்டியன் யாரை வந்து நீங்கள் கார்டியனாக போட போகிறீங்க, இதர் மதர் ஆர் ஃபாதர் யார் வேணா இருக்கலாம், ஒரு கார்டியன். ஸோ யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த 3 தான் வந்து ரெக்குயர்மெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட், இந்த 4 டீட்டெயில்ஸோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த 4 எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு 500 rupees கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த SSY ஸ்கீமுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 500 rupees கொடுத்து ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணும். 1 week கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ்புக் தான் வந்து ஃபர்தராக நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸாக இருக்க போது அன்டில் வந்து இது மெச்சூர் ஆகிற வரைக்கும் அதுதான் உங்கள் ரெஃபரன்ஸ். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ என்னுடைய டாட்டருக்கு பார்த்தா 3 yearsல ஸ்டார்ட் பண்ணேன். 3 yearsலேருந்து 15 years வந்து நான் பே பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 21st இயர் வந்து நான் வந்து மெச்சூரிட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ்புக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் செக்கோ சலோனோ எழுதி DDO எடுத்திங்கன்னா போய் கொடுத்துடலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கீம். இல்லைனா அவங்களே வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு போர்ட்டல் பண்ணி கொடுக்குறாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இட் செல்ஃப். நீங்கள் அதை அவைல் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இயர்லி வந்து ஒரு 10,000 rupees நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ 15 yearsக்கு வந்து நீங்கள் 10,000 நீங்கள் வந்து போட்டுட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் அட் த டைம் ஆஃப் 15 years என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 இருக்கும். பர் இயர் 10,000 நீங்கள் பண்ணிங்கன்னா 1,50,000 15 yearsக்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. பட் ஆன் த 21st இயர் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4,40,000 இருக்கும். அதாவது 1,50,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அது வந்து டபுள் வந்து 3 lakhs, அதை விடையும் டபுள் வந்து 4,50,000 வரணும். பட் தட் இஸ் லெஸர் தேன் your maturity amount will be 4,40,000 odd, approximately சொல்கிறேன் 4,40,000 வரும். இதுதான் ஒரு ஜென்ரலைஸ்டாக நமக்கு ஓகே புரியணும்ல. யூஸ்வலாக வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்கீம்ஸ் ஆன் அதர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் போட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓவராலாக 6 lakhs கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ வந்து ஒரு 14 lakhs அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் த டபுள் அமௌண்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ் பெய்ட் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஆனால் இந்த ஸ்கீமில் அதே 6 lakhs நீங்கள் பே பண்ணிங்கன்னா
ட்ரிபிள் 6 லேக்ஸ்க்கு 6 லேக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 18 லேக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். இந்த ஸ்கீம் வந்து இப்போ கரண்ட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.6% இருக்குது. ரைட் 2021-22 நான் இப்போ பே பண்ணது வந்து 7.6 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஐ திங்க் எக்கனாமி பெட்டராக இருந்ததுன்னா இட் வில் பி இன்க்ரீஸிங் டெஃபினட்டாகவே. இதுக்கு போன வருஷம்லாம் வந்து கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து 8.4 அண்ட் when the scheme was started it was 9.1 which is really high. அந்த டைம் நம்ம போட்டிருந்தோன்னா it would have had a nice return. இப்போவே வந்து உங்களுக்கு நல்லா அது ஏறி இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நல்லாவே ஏறி இருக்கும். பட் nevertheless it's not too late. இப்பயுமே உங்களுக்கு வந்து கேர்ள் சைல்டு அண்டர் 10 years இருந்தாங்கன்னா உடனே போயிட்டு வந்து SSY அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. சில யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக வந்து இந்த கண்டென்ட் இன்னும் நிறையா பேரை ரீச் ஆகும். நீங்கள் ஒரு சிம்பிள் கமெண்ட் கொடுக்கறது மூலியமாக நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து பயனடைவாங்க. ஸோ டூ தட், டூ லைக் அண்ட் கமெண்ட். இப்போ நான் சொன்னேன் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1,50,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் பர் இயருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பெனிஃபிட் இதுக்கு யூஸ் பண்ணணும். 1,50,000 நான் பர் இயர் பே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் 15 years பே பண்ணிங்கன்னா ஓவராலாக மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஸ் ஆஃப் நவ் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.6 இருக்கும்போது ஆஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு ஆன் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி கடக்க போகிற அமௌண்ட் வந்து 66 lakhs on the 21st year வந்து இந்த கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இது வந்து 66 lakhs இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஒரு வேலை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா டெஃபினட்டாகவே இது வந்து கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி 8.1 to 8.4% இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து 80 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து இதுலேருந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வாங்க முடியும், விச் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுவர் கேர்ள் சைல்டு ஆர் அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கோ மேரேஜ்க்கோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் வந்து ஒரு லாக்இன் பீரியட் இருக்குது. லாக்இன் பீரியட் என்னென்னா 18 years குழந்தை அட்டைன் ஆகிற வரைக்கும் வந்து இந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து நல்ல லாக் பீரியட், உங்களுக்கு வந்து நல்ல காம்பவுண்ட் டபுள் ஆகிறதுக்கு வந்து இந்த சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி பெட்டர். நீங்கள் கொடுத்துட்டு அதை மறந்துடணும் அந்த மாதிரி, அதுலேருந்து நீங்கள் எமர்ஜென்சி கூட எடுக்க முடியாது அந்த அமௌண்ட்டை. ஸோ அது அப்படியே வந்து 18 years வரைக்கும் அது லாக்டு பீரியட் தான். 18 yearsக்கு அப்புறமா வந்து இஃப் இன் கேஸ் ஹையர் எஜுகேஷனுக்காக என்னோட கேர்ளோட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை வந்து நான் வந்து 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து என்னால் அப்போ எடுத்துக்க முடியும். ஸோ அது ஒன்று. அண்ட் 21st yearல ஃபுல்லாகவே அவங்க வந்து மெச்சூர்ட் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஹவ் சீன் லைக் மெனி கப்புள்ஸ் வந்து ரொம்ப ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். பட் ஒரு 500 ரூபா நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியல. ஃபார் சம் ரீசன் வந்து நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அவளுடைய படிப்புக்கு வந்து நம்மளால் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த டைமில் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் நம்மளால் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இப்போலேருந்தே வந்து ஓகே அந்த 500 ரூபா என்னுடைய சம்பளமே கிடையாது அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 500 rupees உங்களால் அந்த அக்கௌண்ட்டில் போட முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும் ஒர்க் பண்ணுற எல்லாராலையுமே வந்து அந்த சாக்ரிஃபைஸை பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து ப்ராப்ளி 500 தான் முடியும், ப்ராப்ளி நெக்ஸ்ட் மந்த் இன்னும் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஊண்டுதல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ 500 rupeesனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட் தி அக்கௌண்ட். சேவிங்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இதோடய சேர்த்து இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து நான் இப்போ சொன்ன SSY ஸ்கீம், சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸ்கீம் வந்து திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள் சைல்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து பாய் சைல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தேர் இஸ் another ஸ்கீம் கால்ட் பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு இருக்குது. ஸோ அது வந்து மேல் சைல்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட PPF இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் அதோட ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். பட் ஸோ ஃபைனலாக ஒன்று தான் சொல்கிறேன், எந்த ஒரு சேவிங்ஸ் பிளான் நீங்கள் பண்ணுன்றதாலும் இமீடியட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய சைல்டோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் பண்ணுற இந்த பிளான் கண்டிப்பாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான பிளான். நீங்கள் கண்டிப்பாகவே இதில் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணலாம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு ஏதாவது queries இதுக்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கிவ் மீ a thumbs up if you like the video and then subscribe for more information. And that's all for today. Meet you again with another useful content. Bye bye.